ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து இப்படி தான் போணுச்சு. சண்டே பிக்னிக் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா, என்னடா பிக்னிக் போகிறோன்னு சொல்லிட்டு என்னவோ பிரிச்சுட்டு இருக்கோன்னு தானே பார்க்குறீங்க. ஆவாரம் பூ வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். சோப்பு செய்கிறதுக்காக வீட்லேயே வந்து சோப்பு வந்து செஞ்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டால் மட்டும் சோப்பு வந்து கொடுக்கறது. அதனால் ஆவாரம் பூ பறிச்சுட்டு வரலான்னு, என்ன தான் கடையில் வாங்கினாலும் நேராக வந்து பறிக்கிற மாதிரி வராது. அதில் கொஞ்சம் காம்பெல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. இது பூ மட்டும் எடுத்து பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். அதுக்காக தான் பெருக்கே ஃபேமிலியோடையே பிக்னிக் மாதிரி வந்து போயிட்டோம். ஆனால் வெயில் தாங்கவே இல்லை. ஏன்டா போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் எரியிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து தர்பூசணி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கொல்லை வந்து இருந்துச்சு. சரி அப்படியே தர்பூசணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயே ஒன்று வந்து உடச்சி கொடுத்துட்டாங்க. சரின்னு ஒரு தர்பூசணியை நல்லா இந்த வெயிலுக்கு ஜில்லு ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தர்பூசணி, முள்ளங்கி, கீரைத்தண்டு, பச்சை மிளகா எல்லாமே அங்கே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த கொல்லையை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு உக்காந்துட்டு அப்படியே வீட்டை பக்கம் கிளம்பி வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி அங்கே வாங்கினோம், ஆவாரம் பூ வந்து பறிச்சது, அப்புறம் முள்ளங்கி, பச்சை மிளகா, கீரைத்தண்டு எல்லாத்தையும் வாங்கிச்சு வீட்டை பக்கம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. ஈவினிங் 5 o'clock ஃபுல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.